வணக்கம் தமிழ்ச்சங்களே, வெல்கம் டு ரேணுஸ் ஹாப்பி லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேசி ஸ்டைலில் காலிஃப்ளவர் 65 எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா காலிஃப்ளவரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு மைதா, 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1/4 கப் அளவுக்கு மில்க். ஒரு பவுலில் பூண்டை நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கார்லிக் பவுடர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர், நீங்கள் எந்த குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட், பெப்பர் பவுடர், அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பால். நீங்கள் காசின பாலும் யூஸ் பண்ணலாம், காசாத பாலும் யூஸ் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க சால்ட்டு, அந்த மசாலா எல்லாமே வந்து அந்த மில்கோட நல்லா கரைஞ்சிடணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரை வந்து இதோட ஆட் பண்ணிக்கணும். காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் காலிஃப்ளவர் அதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் காலிஃப்ளவர்ஸ். இந்த மாதிரி அதை தான் நம்ம வந்து இந்த மில்கோடு ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மசாலா வந்து எல்லா சைடுமே வந்து ஆகணும் நல்லா. அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் காலிஃப்ளவரை வந்து தண்ணியோடு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா வெந்துடும், ஸ்டிக்கியாக கிடைக்காது உங்களுக்கு. இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர், மைதா, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எல்லா பவுடர்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம். அதில் காஷ்மீரி சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர்னா சீரகத்தூள், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா வந்து அந்த மாவோட நல்லா எல்லா சைடுமே வந்து மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா காலிஃப்ளவரை, அதை வந்து இந்த மாவோட நல்லா கோட் பண்ணிக்கணும். எல்லா சைடுமே வந்து அந்த மாவை வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணுறப்போ எல்லா சைடுமே அந்த உப்பு காரம் வந்து கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, பேலன்ஸ் இருக்க மாவு இருக்கும் இல்லையா, அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மில்க் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். உங்ககிட்ட மாவு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் திரும்பவும் அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர், மைதா, அந்த மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேலன்ஸ் இருக்க மில்கோட கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் மாவு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை பேலன்ஸ் இருக்க அந்த மில்கோட திரும்பவும் நம்ம கோட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம டபுள் டைம் வந்து கோட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக கிடைக்கும். அந்த மாவு வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது உதிராமல் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து டபுள் டைம் வந்து கோட் பண்ணுறோம். இதே மாதிரி கோட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அதோட வந்து நல்லா எல்லா சைடுமே வந்து அந்த மாவு வந்து படுற மாதிரி நம்ம கோட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். கோட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு பேனில் வந்து ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர்ஸை வந்து ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து பெரிய பீசஸாக ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால நல்லா எல்லா சைடுமே உங்களுக்கு வந்து கரெக்டாக குக் ஆகணும். நல்லா திருப்பி திருப்பி போட்டு இந்த மாதிரி குக் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா சைடுமே வேகும். இப்போ வெந்துருச்சு. நம்ம இந்த மாதிரி ஆயிலை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி தமிழ்ச்சங்களே. சுவைக்கான தேடல் தொடரட்டும்.